எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். ஒரு 3 ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நான் இந்த வாரம் ட்ரை பண்ணேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நார்மலாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கடையில் வாங்கினோம்னா ரோஸ்ட் பண்ணி கொடுக்குற ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. நார்மல் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு நம்மளே வீட்டில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து இந்த மாதிரி உடஞ்சிருக்கிறது தனியாக எடுத்து வச்சுட்டு முழுசாக இருக்கிறத பட்டர், கீ, ஆயில் எது வேணாலும் கடாயில் விட்டுட்டு சூடானோன்னையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி அது கூட ஆட் பண்ணிவிட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. கூடவே சில்லித்தூள், உப்பு, பெப்பர் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளே ரோஸ்ட் பண்ணி எடுத்த முந்திரி வந்து ரெடி ஆகிடும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹோம்மேட் ரோஸ் சிரப்புங்க. இப்போ பஞ்சு மிட்டாயை பேன் பண்ண மாதிரியே இப்போ கலராக இருக்கிற எதை பார்த்தாலுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த ரோஸ் மில்க்குமே வந்து டேஞ்சர்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு நம்ம போய் கடையில் வாங்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். பன்னீர் ரோஸ் வந்து கிடச்சிது அன்னைக்கு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட எதில் வந்து தனித்தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து ஒரே ஒரு பீட்ரூட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி அதோட பியூரியை தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரெண்டும் சேர்ந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்குறோமோ, 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும். 2 கப்பு இந்த பியூரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இடுங்க. கம்பி பதம் வரணும். எப்படின்னா ஒரு விரலில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு விரலில் அது தொட்டு இழுத்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி வரும். அதுதான் கரெக்டான பதம். ரொம்ப விட்டிங்கன்னா சர்க்கரையெல்லாம் வந்து கட்டி கட்டியாக ஆகி வேஸ்ட்டாக போயிடும். ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஹெல்தியான ரோஸ் மில்க் வீட்டிலையே ரெடிங்க. நிஜமாக சொல்லணுன்னாங்க, நான் ரொம்ப ரொம்ப பயந்துகிட்டே பண்ணது இதுதான். குக்கரில் வீட் ஃப்ளோரை வச்சு பண்ண எக் பப்ஸு நல்லா வருமோ வராதோ அப்படி யோசிச்சுக்கிட்டே தான் பண்ணினேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். ஃபஸ்ட்டு கையில் நல்லா அதை வந்து கிளறி விட்டுறணும் ஒன்றோட ஒன்று. அப்போ தான் மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மைதா மாவு எடுக்கல, நான் கோதுமை மாவு தான் எடுத்துருந்தேன். இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக பேனில் எண்ணெய் விட்டு சூடானதுமே சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், நான் வந்து 2 பேர்த்துக்கு தான் செய்கிறேன், அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், இத்தினூண்டு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து வெங்காயத்தில் இறங்கணும் இந்த மசாலா எல்லாமே. அவ்வளோதான். இதோட கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சுன்னா ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. மாவு வந்து பூரிக்கட்டை இருந்துச்சுன்னா அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டிங்கன்னா எல்லா பக்கமே ஈக்குவலாக வந்துடும். எனக்கு வந்து கிச்சன் டைல்ஸில் போட்டு பண்ணுறதுல வந்து விருப்பம் இல்லை, அதனால தான் நான் இதிலையே வச்சு பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனையாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கோதுமை மாவை கீழே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பிடிச்சிருக்கிற உருண்டையை வச்சுட்டு எவ்வளோ பெருசாக நம்மளால் வந்து அமுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக வந்து அமுத்திக்கோங்க. மைதா மாவில் பண்ணியிருந்தோம்னா ரொம்ப பெருசாக வரும். கோதுமை மாவில் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பெருசாக வராது, ஆனால் ஓரளவுக்கு வரும். எத்தனை உருண்டை பிடிச்சி வச்சுருக்கீங்களோ அத்தனை உருண்டையுமே இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக கோதுமை மாவு கீழே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அமுத்தி வச்சுருந்தோம் இல்லைங்க அந்த சப்பாத்தி, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கீ, பட்டர் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்று ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுதான் வந்து நமக்கு லேயராக வரும் மேலே. இது பண்ணாமல் விட்டுட்டோம்னா நமக்கு வந்து லேயர் வந்து வராது. அதனால் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை மறக்காமல் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி பிடிச்சி வச்சுருந்தோம்ல அது. நீங்கள் 4-5 லேயர் பண்ணுறதுனால இதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும், அதுக்கு மேலே மாவு அப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். வச்சுட்டு மறுபடியுமே ஃபுல்லாக எவ்வளோ பெருசாக தேய்ச்சிட முடியுமோ அவ்வளோ பெருசாக தேய்ச்சி விட்டுட்டு இப்போ வந்து இதை எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம ஒரு சேஃபுக்கு கொண்டு வந்துடலாம். ஃபுல்லாக சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி நீட்டாக கொண்டு வந்துடுங்க.
கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து 4ஆக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சேஃப் வந்து நமக்கு எடுத்துகிட்டு வரும். அந்த லேயர் பாருங்கள், இந்த 2 பண்ணதுலேயே வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 4 வச்சுருந்தோம்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண அந்த ஷீட்டை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்த ஃபில்லிங்கு, அதுக்கப்புறம் நான் முட்டையை வேக வச்சுருந்தேன் அது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடில் இருக்கிறத எடுத்து முட்டை மேலே வைக்கலாம். அப்படியே ஆப்போசிட் சைடு இது 2ஐயும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஜாயிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இருக்கிறது அவ்வளோதான் அது. அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் சைடு அப்படியே அப்படியே வச்சோம்னா சூப்பராக வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். இப்போ சைடில் இருக்கிற ஜாயிண்ட் எல்லாமே ரொம்ப அமுத்தாமல் 4 பக்கமும் இதே மாதிரி பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். அப்போ தான் வந்து உள்ளே வச்சுருக்கிற ஃபில்லிங் வந்து நமக்கு வெளியே வராமல் இருக்கும். இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளே ரெடி பண்ண பப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ண பப்ஸை பார்க்கும்போது. இதே மாதிரி நீங்கள் எத்தனை உருண்டை பிடிச்சி வச்சுருக்கீங்களோ அத்தனை உருண்டையிலையுமே ஃபில்லிங் வச்சு எக் வச்சு நல்லா இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானோன்னையுமே ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், பப்ஸ் வந்து கருகி போயிடும். இப்போ எத்தனை பப்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை பப்ஸையும் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு குக்கர் மூடி போடுறனால நீங்கள் மூடி போட்டுக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா நார்மல் ஒரு மூடி ஒன்று போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுருங்க. கரெக்டாக 3 நிமிஷம் ஆனோடனேயுமே எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண சூப்பரான டேஸ்ட்டில் வந்து பப்ஸ் ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மைதா மாவில் இருக்கிற அளவுக்கு மேலே இருக்கிற கிறிஸ்பினஸ் வந்து லேயரில் இருக்காது. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. டேக் கேர். பை பாய்.